சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம். இது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின். சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை 12th பேங்கிங் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். சரிங்களா? அந்த டாப்பிக்கில் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்துருவோம். இந்த நபார்டு அப்படிங்கிற பேங்க் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1982 ஜூலை மாதம் உருவாக்கப்பட்டிருக்கும். வேளாண்மைக்கு ஊரக மேம்பாட்டிற்குமான தேசிய வங்கி அப்படிங்கிறது தான் இதோட பேர். சரிங்களா? இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். இதோட முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லெட்டரையும் எடுத்து தான் இதுக்கு நபார்டு அப்படின்னு சொல்லி பேரே வந்திருக்கும். சரிங்களா? இதோட சுருக்கம் தான் நபார்டு. இதோட சட்டம் வந்து எப்போ இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா 1988 பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி இது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? நபார்டு என்று அழைக்கப்படுகிறது. இது வேளாண் மறுகடன் மேம்பாட்டுக் கழகத்தின் பணிகள் முழுமையும் வட்டார ஊரக வங்கிகளின் மறுகடன் பணிகளையும் தானே ஏற்று செய்கிறது. அதன் பின் அனைத்து வேளாண் கடன்களுக்கும் தலைமை அமைப்பாக நபார்டு வங்கி செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இதோட வேலையும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நபார்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. தேங்க்யூ.